5 விஷயங்களை சொல்றேன். எங்க கட்சியினுடைய கொள்கைகள் 5 அப்படின்னு நான் சொல்றேன். கொடிய வடிவமைச்சதுல மேல நீளம், கீழே சிவப்பு, நடுவுல ஒரு 5 முனைகள் கொண்ட நட்சத்திரம். நான் நீளம்ங்கிறது உழைக்கும் மக்களுடைய விடுதலையை குறிக்கும். நாம சொல்றதுதான். நீளம்ங்கிறதுக்கு அப்படி ஒன்னும் நேச்சுரலா அப்படி எந்த இன்டர்பிரேஷனும் கிடையாது. நீ ஒரு கலருக்கு இப்ப ஒவ்வொரு கட்சியும் ஒரு கலர் வச்சுக்கிறாங்க. அந்த கலருக்கு அவங்க ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நான் ப்ளூ ரெட் இணைச்சு நடுவில் ஒரு ஸ்டார் போட்டு அந்த ஸ்டார் 5 ஆங்கிள் ஸ்டார் அப்படி வச்சு நான் பொறுத்துறேன். அதை 3 6 கூட வைக்கலாம். மல்டி ஆங்கிள் ஸ்டார் கூட இருக்கு. மல்டி ஆங்கிள் ஸ்டார் கூட இருக்கு. இப்ப சரவண பவன் போறதெல்லாம் 6 இருக்கும் பாருங்க. 6 கோணம் இருக்கும். சரவண பவன் போடுறாங்கல்ல, அதுல இப்படி ஒரு முக்கோணம் அப்படி ஒரு முக்கோணத்தை 2 இணைச்சு போட்டா 6 கோணம் இருக்கும். அதை சுத்தி சரவண பவன் எழுதுவாங்க. 6 கோணம் உள்ள ஸ்டார், அதுவும் ஸ்டார் மாதிரி தான் இருக்கும். இப்ப ஆக்சுவலா ஸ்டார் 5 ஆங்கிள் ஸ்டார் தான் இன்டர்நேஷனலி அக்செப்டட். இப்ப நாங்க அந்த 5 முனைக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பாட்டாளி வர்க்க விடுதலை, மகளிர் விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு. இந்த 5ஐயும் நடைமுறைப்படுத்துவதற்கு நம்ம கையாளக்கூடிய கோட்பாடு அல்லது உள்வாங்கி கொண்ட கோட்பாடு என்பது சமூக நீதி. இதெல்லாம் எதுக்காக, என்ன இலக்கை நோக்கினா சமத்துவம். சமத்துவம் தான் நம்முடைய இலக்கு, டார்கெட், அல்டிமேட் எய்ம், ஈக்குவாலிட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை ஆசான்களாக உள்வாங்கி கொண்டவர்கள் யாருன்னா அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ். இவங்க சிந்தனைகளை உள்வாங்கி கொண்டு சமூக நீதி என்கிற கோட்பாட்டை மையப்படுத்தி அல்லது அதை ஒரு வயா மீடியாவை வச்சு சமத்துவத்தை அடையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் சாதி ஒழிப்பை பிரையாரிட்டிஸ் பண்ணி நம்பர் 1 கொடுக்குறேன். மற்ற கட்சிகள்ல நம்பர் 1 அது வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. பேசுவாங்க ஒருவேளை சாதி வேண்டாம், அது நல்லதுதான், சாதி இருக்கக்கூடாது. ஆனா அவங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் அது இருக்காது. நாம யாரை டார்கெட்டா பாக்குறோம், யாருக்காக நம்ம ஒர்க் பண்றோம், ஃபார் ஹூம், யாருக்காக நம்ம வேலை செய்யறோம், அவங்க தான் நமக்கான பீப்புள். நம்ம பீப்புள்னா எல்லாமே பீப்புள் தான். பட் இப்ப இது மாதிரி ஒரு மூவ்மெண்ட் எடுக்கும்போது யாருக்காக வேலை செய்யறோமோ அவங்க தான் மக்கள். மக்கள்ங்கிறதுக்குள்ள எல்லா மனிதர்கள் எல்லாருமே மக்கள் ஆயிராது. ஒரு மூவ்மெண்ட் பார்வையில மக்கள் அப்படின்னா யாரு? பெண் உரிமை இயக்கம்னா பெண்ங்கிற இடத்துல பீப்புள் யாருன்னா விமன் தான் பீப்புள். விக்டிமைஸ்டு விமன், விக்டிமைஸ்டு பீப்புள். ஏதோ ஒரு வகையால அவங்க விக்டிம் ஆகுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. இப்ப விக்டிமைஸ்டு பீப்புள் தான் நம்முடைய டார்கெட். விக்டிமைஸ்டு